அனைவருக்கும் வணக்கம். வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். மிருத்யு காலம், கிரகங்களின் அவசரகால நிலை, பிளானட்டரி எமர்ஜென்சி பீரியட். மிருத்யு காலம், கிரகங்களின் அவசர நிலை என்பதை பற்றிய பதிவு. பரவலாக அனைவருமே சோதிடம் பார்த்துருப்போம். ஆயுள் பலம் நன்றாக உள்ளது, கெட்டியாக உள்ளது, நம்பி தொழில் செய்யலாம், முதல் போடலாம், இன்ன பிற வேலையெல்லாம் பார்க்கலாம் என்று கூறியிருப்போம். இப்படி பரவலாக எல்லா பகுதியிலும் பேசப்பட்ட ஜாதகங்கள் திடீரென்று மரணம் என்ற பேர்வையில் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து வரும். அது ரயில் விபத்தாக இருக்கலாம், பிளேன் விபத்தாக இருக்கலாம், இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளமாக இருக்கலாம், பூகம்பாக இருக்கலாம், தீப்பற்றுதலாக இருக்கலாம், மரணம் இயற்கை விபத்தாக இருக்கலாம். இப்படி பல காரணங்களில் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்து வரும். அப்போ இறந்தவர்கள் ஜாதகங்கள் அப்படி அமைய பெற்றதா? இல்லையே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே போனோம், 10 நாளைக்கு முன்னாடி தானே போனோம், ஆயுள் பலம் என்று சொன்னாரே. அப்போ சோதிடம் தப்பா, சோதிடர் தவறா? சோதிடர் தவறா, சோதிடம் தப்பா என்ற கேள்வி இப்போ பரவலாக ஏற்படுது. இதை பற்றிய விளக்கமான ஒரு தீர்வு தான் இந்த பதிவு. பொதுவாக கிரகங்கள் கிராவிடேஷன், முன்னுக்கொண்டு ஈர்ப்பு சக்தியில் சுற்றி கொண்டு இருக்கிறது. முன்னுக்கொண்டு கிராவிடேஷன் தான், ஈர்ப்பு சக்தியில் சுற்றி கொண்டு சுழற்சியின் போது இருக்கிற அந்த கிரகங்கள் அபூர்வ காலங்களில் ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி விடுகிறது. அப்படி நிறுத்துகின்ற ஒரு சில நிமிடங்களில், துளிகளில், நாளிகைகளில் தான் இந்த கோர விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஆக இந்த கோர விபத்துக்கள் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மரணங்கள் ஏற்படுகிற இந்த காலத்தை தான் மிருத்யு காலம், கிரகங்களின் அவசரகால நிலை, பிளானட்டரி எமர்ஜென்சி என்று கூறுகிறார். இது ஏதேனும் அபூர்வமாகத்தான் ஏற்படுகிறதை தவிர அடிக்கடி ஏற்படுவது இல்லை. காட் இஸ் கிரேட் திங் என்று சொல்லுவோம் இல்லையா, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போல் உலகத்தை காப்பாற்றுகிற இறைவனே கிரகங்களில் படைத்தான். அந்த கிரகங்களுக்கும் சில தூளிகளில் செயல் வடிவம் கொடுக்காததையும் அவனே படைத்தான், அவனே ஆட்கொண்டான் என்ற வகையில் தான், இறைவன் கிருபையில் தான் இந்த மரணங்கள் ஏற்படுகிறது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேற இடத்திற்கு, வேற சிந்தனைக்கு இடமில்லை என்று கூறி, கிருபையின் இறைவன் கிருபையே என்று கூறி உடம்பிருந்து விடைபெறும் உங்கள் குடும்ப நல்ல சோதிடர் வைரவன் ஜி. நன்றி, வணக்கம்.